Hi students, நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் போத் ஃபவுண்டேஷன் as well as ஃபார் இன்டர்மீடியட் லெவல். இப்போ பார்த்துட்டோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து இந்த பேஸ் இது நம்ம தரமாக இருந்துச்சுனாக்கா ஃபியூச்சரில் வர எல்லா லாஸ்ட்மே நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். மெயினாக இதில் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருந்துருங்க. இப்போ பார்த்துட்டோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை 2 பிரான்ச்சாக பிரிக்கிறோம். ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட். டைப்ஸை பற்றி நம்ம பேசல, 2 பிரான்ச் தான் சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை 2 பிரான்ச்சாக பிரிக்கிறோம். ஒன்று ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். As far as foundation syllabus is concerned, you have only general principles of contract. Special contract வராது. இதுவே நம்ம சிஏ இன்ட்ரா ஆகட்டும், சிஎம்ஏ இன்ட்ரா எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் தரவாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம சிஏ ஆகட்டும், சிஎம்ஏ ஆகட்டும், சிஎஸ் ஆகட்டும், இந்தியன் கான்ட்ராக்டர் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வந்துட்டு நீங்கள் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே செக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 2 இல்லைன்னா 3ல தான் எல்லா ஆக்ட்லேயுமே நம்மளுக்கு வரும். இன்னொரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, லா வந்து ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், சரிங்களா? இதில் நிறைய சின்ன விஷயமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எப்போவுமே நம்ம ஆக்டை மென்ஷன் பண்ணும்போது கேப்டலேட்டரையே போடுங்க. நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது பார்க்குறோம், ஆக்ட் எல்லாமே நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆக்ட்னு எழுதுறோம். ஆக்ட் 1872 மாதிரி இது மாதிரி எழுதுறோம். எப்போவுமே ஆக்ட் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டரையே யூஸ் பண்ணுங்க. ஆக்ட் இன் தி சென்ஸ் ஆக்ஷன். ஸோ எப்போவுமே லாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், நீங்கள் மறக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப பேசுமா. இது இந்தியன் கான்ட்ராக்டாக நீங்கள் தரோ நாலேஜ் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா லாவுமே நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டோம்னா ஜெனரல் பிரின்சிபல் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே சின்ன கான்செப்டோட டெஃபினிஷன்ஸ், டைப்ஸ், பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, டிஸ்சார்ஜ்னா என்ன, பிரீச். ஸோ இது மாதிரியான பேசிக் கான்செப்ட் எல்லாமே ஜெனரல் பிரின்சிபலில் கவர் ஆகிடும். எல்லாமே இல்லை டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா பெயில்மெண்ட், பிளெட்ஜ், ஏஜென்சி, இன்டிக்னிட்டி அண்ட் கேரண்டி, இது எல்லாமே ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் வரும். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 2 பிரான்ச்சில் ஜெனரல் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்ன, ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் என்னென்ன ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னா பெயில்மெண்ட், பிளெட்ஜ், ஏஜென்சி, இன்டிமிட்டி, கேரண்டி எல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒன்றும் இல்லாமல் இப்போ பெயில்மெண்ட், பிளெட்ஜ் எல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சேஃப் கஸ்டடிக்காக ஒரு ரிப்பேர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு கூட்ஸ் நோட்டில் கொடுத்தோம்னா தட் இஸ் நோன் அஸ் பெயில்மெண்ட். மறக்காதீங்கன்னா சேஃப் கஸ்டடி ஆர் ரிப்பேர் பர்பஸ் இஸ் நோன் அஸ் பெயில்மெண்ட். இதுவே பிளெட்ஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஒரு கூட்ஸை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னமா, பிளெட்ஜ். ஸோ சேஃப் கஸ்டடி, பிளெட்ஜ் என்னமா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாம் ஞாபகம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் லாக்கரில் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லெல்லாம் வச்சுருக்கீங்க, இட் இஸ் பெயில்மெண்ட். சரி, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா நான் சொல்கிறேன். இதுவே உங்களுக்கு லோன் பர்பஸ்க்காக நம்ம பேங்க்ல வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பிளெட்ஜ் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் நோன் அஸ் பிளெட்ஜ். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதில் பெயில்மெண்ட்லேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு செக்ஷனில் நான் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் தி பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் தி போர்ட். கவனிச்சுக்கோங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஜெனரல் பிரின்சிபல், ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஜெனரல் பிரின்சிபல்ஸில் வந்து எல்லா கான்செப்ட்டுமே வரும். இல்லை as far as ஃபவுண்டேஷன் சிலபஸ் ஆர் கன்சர்ன் ஒன்லி ஜெனரல் பிரின்சிபல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினேஷன்ஸ் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா செக்ஷன் எல்லா ஆக்ட்லையுமே செக்ஷன்ஸ் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 2ல தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லா படிக்கும்போது வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். லா எல்லா ஆக்டுமே சூப்பராக இருக்கும். செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எல்எல்பி அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக செக்ஷன் எழுதணும். நம்மளுக்கு வந்து கம்பல்ஷன் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதணும். பட் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணிடாதீங்க. எழுதாமல் இருக்கிறது சேஃபர் சைட். ஸோ எழுதாமல் இருந்தால் மார்க் கம்மியாகாது. பட் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே ஃபுல்லாகவே ராங் போட்டுருவாங்க. அதனால செக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா டைப்ஸ் எல்லாம் என்னென்ன, பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, டிஸ்சார்ஜ்னா என்ன, பிரீச்னா என்னது ஃபியூச்சரில் வர ஒரு கிளாஸ்லையுமே ஒரு வீடியோஸ்லையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் பெயில்மெண்ட்டு, பிளெட்ஜ், ஏஜென்சி இது எல்லாமே. ஸோ இது ஒரு டைம் ஐடியா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கான்ட்ராக்ட்ன்றதை நான் சொல்கிறேன்.
வாட் இஸ் கான்ட்ராக்ட் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் அதுதான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். வாட் இஸ் கான்ட்ராக்ட்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் மீன்ஸ் மேம் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க. மேம் வாட் இஸ் கான்ட்ராக்ட்னா மேம் கான்ட்ராக்ட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாட் இஸ் கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட். வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுமா? வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகவே ஆகாது. ஸோ அக்ரிமெண்ட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ மறக்கக்கூடாது, அக்ரிமெண்ட் இஸ் நாட் கான்ட்ராக்ட், இட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ நோட் பண்ணிக்கோங்கம்மா, ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட், பட் ஃபார் ஆல் கான்ட்ராக்ட் தெர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட். ஸோ அதனால அக்ரிமெண்ட் இருக்கணும், பட் இட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. புரியுதுங்களா? வாட் இஸ் கான்ட்ராக்ட்? அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வாட் இஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் அக்ரிமெண்ட்? செக்ஷன் 2ல இதுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ராமிஸ் ஆர் செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறான். ஏ ப்ராமிஸ் ஆர் செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். இது நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஆஃபர் பிளஸ் acceptance, that is agreement. Offer na enna? Nariya students நம்ம வந்து offer நாவே கரெக்ட்டான ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம இருக்காங்க. What is offer? So நான் என்ன சொல்லிருக்கோம்? Agreement na offer plus enforceable by law. And what is mean by offer? Offer na enna? So இப்போ வந்து I like to sell my car. Is this offer? I like to sell my car னு சொன்னா ஆஃபர் ஆகுமா? ஸோ கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்கம்மா. லால வந்து சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் நீங்கள் தர நாலேஜ் இருந்துச்சுன்னா கான்செப்ட் வந்து ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். நல்லா கவனிங்கம்மா. ஆஃபர், ஆஃபர்னா என்ன அப்படின்னா வில்லிங்னஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்கிற ஆன்சர் தான். வாட் இஸ் மீன் பை ஆஃபர்னா மேம் வில்லிங்னஸ். வில்லிங்னஸ் ஆஃபர் ஆகுமா? வில்லிங்னஸ், ஐ லைக் டு செல் மை கார், இஸ் திஸ் ஆஃபர்? நோ, வில்லிங்னஸ் மட்டும் ஆஃபர் ஆகாது. வில்லிங்னஸ் பிளஸ் obtaining assent. Obtaining assent. Assent in the sense acceptance. So வெறும் willingness மட்டும் ஆஃபர் ஆகாது. ஆப்போசிட் பார்ட்டியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்க வேண்டும். I like to sell my car. Do you buy my car? இது ஆஃபர். நான் காரை விற்கிறேன், உங்களுக்கு அந்த கார் வேணுமா? So it is offer. So willingness plus obtaining assent. புரியுதுங்களா? So வெறும் willingness மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆஃபர் ஆகாது. But what is mean by offer? It is nothing but a propose. So proposal தான் நம்ம ஆஃபர்னு சொல்றோம். யாருக்கு ஆஃபர் பண்றோமோ அவங்க பேர் ஆஃபரா. நம்ம யார் ஆஃபர் பண்றாங்களோ அவங்க பேர் ஆஃபரா. நம்ம யாருக்கு ஆஃபர் பண்றோமோ ஆஃபரி, இல்லைன்னா ப்ரொபோஸா, இல்லைன்னா ப்ரொபோசின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆஃபரா இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொபோசர், ஆஃபரி இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொபோசி. இன்னொரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டோம், வில்லிங்னஸ் பிளஸ் அப்டைனிங் அசென்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். வெறும் வில்லிங்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா, ஸோ வெறும் வில்லிங்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதில் இட் இஸ் நத்திங் பட் அன் invitation to offer. Invitation to offer, very important concept. நீங்க கிளாஸ் 12 ஐ மீன் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு 1 மார்க் क्वेश्चन படிச்சிருப்போம். prospectus is an invitation to offer. சோ அந்த நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். prospectus is an invitation. அதாவது ஒண்ணும் இல்லமா, prospectus is one of the example for invitation to offer. அவ்வளவுதான். வெறும் willingness விருப்பம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? invitation to offer. அப்படினா calling another person to make an offer. இதுக்கு பேர் தான் invitation to offer. மேம் எனக்கு புரியலைங்க மேம், ஆஃபர்னா என்ன இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு கேஸில் சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்கம்மா. நான் வில்லிங்னஸ் சொல்லி உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன்னா தான் அதுக்கு பேர் ஆஃபர். விருப்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. விருப்பம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்விடேஷன் டு ஆஃபர்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குட்டி எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்லாம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கேஸில் எடுத்துக்கேன். எக்ஸாம்பிள் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்துட்டு நான் வந்து இப்போ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் சேல் பண்ண போகிறோம், ஆஃபர் விடுறாங்க. சரி, நம்ம அது மாதிரி ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, நிறைய பேம்ப்ளெட்ஸ், நிறைய கொட்டேஷன்ஸ், நிறைய ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேனர்ஸ். இது மாதிரி நீங்கள் 1000 rupeesக்கு இந்த குட்ஸ் வாங்கினீங்கன்னா 1000 rupees நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ மிஸ்டர் எக்ஸ்பா என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பழனிக்குன்னு சொல்கிறாங்க, இங்கேருந்து பழனிக்கு போகிறாரு.
பழையில் போய் நிறைய குட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 500 பண்ணி டிரைவர் 500 போட்டு இங்கிருந்து நாங்கள் போய் சில சர்டன் குட்ஸ் எல்லாமே எடுத்து பேஸ்கெட் ஃபுல்லாக போட்டுருக்காரு. அப்போ நம்ம போய் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நான் இதை ஓகே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷியர்கிட்ட கொடுக்குறேன். கொடுக்கும்போது கேஷியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு இந்த குட்ஸ்லாம் தர முடியாது. நல்லா கவனிங்க, கேஷியர் என்ன சொல்கிறாரு, இஸ் டிக்ளைனிங் டு கிவ் தி குட்ஸ் டு மிஸ்டர் எக்ஸ். அவரை கிஸ்யூ பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணீங்க, ஆஃபர் பண்ணி நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் சின்ன கான்செப்ட், கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா லைனாக வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணீங்க, அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த குட்ஸ் வந்து நான் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். நீங்கள் இதையே ரிஜெக்ட் பண்ணதுனால ஹவ் டு கிவ் மீ காம்பன்சேஷன் ஆஃப் ₹1000. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்காங்க, ஹவ் டு கிவ் மீ ₹1000 சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லூ பண்ணும்போது யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எக்ஸா இல்லை கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரான்னு கேட்டால் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான். என்ன ரீசன் அப்படின்னா கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆஃபரே பண்ணல. ஆஃபர்னா என்னது, வில்லிங்னஸ் பிளஸ் அப்டைனிங் அசெட், வில்லிங்னஸ் பிளஸ் அப்டைனிங் அசெட். ஆனால் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணுறது என்னமா, அவங்க வில்லிங்னஸ் மட்டும் தான் சொன்னாங்க. we like to sell this, இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறது வில்லிங்னஸ் சொன்னாங்க. அவங்க அப்டைனிங் அசெட், உங்களோட அசெட் அவங்க தெரிவிச்சிட்டாங்களா, do you like to buy அவங்க கேட்டாங்களா, இல்லை. ஸோ இது ஜஸ்ட் அண்ட் வில்லிங்னஸ், அது பேர் தான் இன்விடேஷன் டு ஆஃபர். ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேல நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போகிறீங்க, டிஸ்பிளேல சர்டைன் குட்ஸ் வந்து சர்டைன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங்கிங் இருக்குது. இட் இஸ் நாட் அன் ஆஃபர். ஆஃபர்னா என்னது, நான் விற்கிறேன், உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் தான் ஆஃபர். ஸோ வெறும் வில்லிங்னஸ் மட்டும் சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னமா, இன்விடேஷன் டு ஆஃபர். அப்படின்னு என்னது, காலிங் அனதர் பர்சன் டு மேக் எ ஆஃபர். இப்போ அப்படியே கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எக்ஸாம்பிள் வாங்க. அப்போ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இஸ் காலிங் யூ டு மேக் அன் ஆஃபர். புரியுதுங்களா? இன்விடேஷன் டு ஆஃபருக்கு ஆஃபர் வித்தியாசம். சரி, அப்போ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இஸ் காலிங் யூ டு மேக் அன் ஆஃபர். அப்போ நீங்க கொண்டு போய் பேஸ்கெட் ஃபுல்லா கொண்டு போய் நீங்க ஆஃபர் பண்ணதுக்கு பேர் என்னமா, அதாவது நீங்க ஆஃபர் பண்றீங்க. ஆஃபர் பண்ணாலே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது ஏதாவது இருக்கா, இல்ல. ஸோ அதனால கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் இதில் வந்து வின் பண்ண முடியும். புரியுதா? நம்ம ஸ்லூப் பண்ணாங்கன்னாலும் எக்ஸ் வந்து இந்த ஸ்லூப்ல வந்து வின் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கு இருக்க டிஃபரன்ஸ். புரியுதாமா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர்னா விருப்பத்தை தெரிவிச்சு ஆப்போசிட் பார்ட்டியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய நோக்கம். வெறும் வில்லிங்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்விடேஷன் டு ஆஃபர், காலிங் another person to make an offer. எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லிக்கலாம், இது நிறைய சொன்னா ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறோம், சரியாமா, டிஸ்பிளே, கொட்டேஷன் எக்ஸெட்ரா நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. புரியுது? ஒன்றும் இல்லை, ஈஸ்வர் அகாடமி பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். ஈஸ்வர் அகாடமி ஃபுல் டைம் சிஏ கோச்சிங் கிளாஸஸ் இன் பொள்ளாச்சி, யூஆர் ஆஃபரிங் திஸ் கோர்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம். நீங்கள் அந்த நோட்டீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷனுக்காக வர்றீங்க. நான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் டினை பண்ணுறேன். நீங்கள் மேலே சூ பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் ஈஸ்வர் அகாடமி இஸ் மேக்கிங் இன்விடேஷன் டு ஆஃபர். பிகாஸ் உங்களோட வில்லிங்னஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களோட வில்லிங்னஸை அப்டைனிங் அசெட், உங்களோட அக்செப்டன்ஸை நாங்கள் அப்டைன் பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அஸ் இன்விடேஷன் டு ஆஃபர். ஸோ அப்போ ஈஸ்வர் அகாடமி வந்துட்டு கன்ஃபார்மாக அட்மிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஆஃபரிங், அதாவது நான் இப்போ எங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, ஆஃபர் எல்லாமே அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது சின்ன கான்செப்ட். இது புரியலன்னா திருப்பி வீடியோ நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதுக்கு மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குமா, ஏன்னா இது ரொம்ப பேசிக். இது நீங்கள் தெரியாமல் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுங்க. ஸோ ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருங்கிற கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போர்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஃப்யூச்சரில் வர எல்லா கிளாஸஸுமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம்னா இன்ஃபோர்சிபிள் பைலானா என்ன, லீகல் ஆப்ளிகேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன, பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னங்கிறத ஒரு செஷனில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இன்டர் ஆகட்டும், ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய தரோவாக பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாம்மா? ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். சரியாம்மா? தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.